ஆச்சி ஒரு கதை சொல்லுங்க. சொல்லட்டா? ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். ஒரு பையன் நல்லா அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் நல்லா சம்பாதிச்சு நல்லா நல்லா வசதியாக இருக்காங்க. அவன் ஸ்கூலுக்கு போகிறான். பையன் நல்லா ஒழுங்காக படிக்கான், நல்லா படிக்கிறான். படித்து பையன் கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துட்டான், பெரிய பையன் ஆகிட்டான். வந்த உடனே என்ன பண்ணுவாவ, இவ தவப்பங்காரனுக்கு இருந்தாப்புல திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப நோயாக விட்டுருவான். உடனே அம்மா கொண்டு போய் அவனை நல்லா பார்ப்பாவ. பார்த்தாலும் சரியாகாமல் கொஞ்சம் நாளையில் அவன் இறந்து போயிடுவான். இவ மட்டும்தான் பையனை வளர்க்கணும். அந்த மாதிரி ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனுக்கு நல்லா இது வீட்டில் இருந்து சொத்துச்சுவோம் எல்லாத்தையும் விற்று பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்த பையன் நல்லா படிச்சுட்டான். படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு என்ன கேட்டாலும் கொண்டு போய் கொடுத்துருவான். அவன் எந்த இது ஆசைப்படுறானோ உடனே அப்பா அம்மாட்ட வந்து கேட்பான். கேட்டு எனக்கு கண்டிப்பாக அது வேணும்னு பிடிச்சபடியில் நின்று வாங்கிட்டு போயிடுவான். வாங்கி கொண்டு கொடுத்துருவான். கடைசியில் அவன் குடி, பீடி, சிகரெட்டு அப்படி இப்படின்னு நிறைய இந்த பயனோட சேர்ந்து கெட்ட பழக்கம் பழகிட்டான். உடனே ஒரு வயசு வந்த உடனே ஒரு கொஞ்ச நாள் வந்த உடனே அம்மாக்கிட்டையும் கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லாமல் போனோடனே அம்மா என்கிட்ட இல்லையா, நீ சம்பாதிச்சுட்டு வந்தால் தான் இன்னும் பைசா அப்படின்னு சொன்ன உடனே இவன் சம்பாதிக்க போகணுமா, எங்கே போய் சம்பாதிக்க போக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், களை வாங்க ஆரம்பிச்சிடும். பையன் களை வாங்க ஆரம்பித்தா ஏதாவது உழைச்சா கொஞ்சம் தானே கிடைக்கும் காசு, களை வாண்டா நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் களவு ஏதாவது பொருள் கிடந்தால் எடுத்துக்கொண்டு விற்றுக்கொண்டு இப்படியா பண்ணிட்டு இருந்தான். விற்றுக்கொண்டு அம்மாட்ட கொண்டு கொடுப்பான். அம்மா நினச்சிவா இன்னும் விற்று கொண்டு வந்துட்டா நம்ம சத்தம் போட்டாச்சுன்னா வெளியே யாராவது கேட்டுருவாங்க, வெளியாட்கள் கேட்டுரும், நம்ம பையனை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிவா வாங்கிக்கிட்டு இன்னும் அப்படி செய்யாதையா அப்படின்பான். உடனே அவன் திரும்பவும் அதே தான் செய்வான். இப்படி ரொம்ப தப்பு பண்ணுறான். அதாவது முதல் என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும்போது நம்ம முதுகில் ஒரு கடவுள் ஒரு சாக்கு கெட்டு வரான் நம்ம முதுகில். இப்போ உன் முதுகுலே இருக்கும், என் முதுகுலே இருக்கும் அந்த சாக்கு. நம்ம பாவம் பண்ணால் அந்த சாக்கு மூட்டை நிறையும். எப்படி அந்த சாக்கு மூட்டை நிறையும். அப்போ இவன் ரொம்ப பாவம் பண்ணுறான், களை வாங்குறான், அடுத்தவங்கள அடித்து பிடிச்சி நகையாக்குறான், இப்படிலாம் பண்ணுறான். பண்ணோடனே பாவம் மூட்டையில் சேர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு நல்லது பண்ணுறான்னு வச்சுக்கேன், ஏதாவது யாருக்காவது ஒரு நல்லது பண்ணுறான் அப்படின்னா அந்த பாவ மூட்டையிலேருந்து கொஞ்சம் குறையும். எப்படி, ஏன்னா நல்லா புண்ணியம் பண்ணியிருக்கான்ல, நல்லது பண்ணுறான்ல, நல்லது பண்ணால் கொஞ்சம் குறையும், வேறு அப்படி தான் இருக்கும். இப்படி எல்லாருக்குமே அது உண்டு. அதே மாதிரி அவனுக்கும் அவன் பாவம் பண்ண அந்த பாவ மூட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேருது. சேர்ந்தால் தாய்காரியும் அந்த பையனை திருத்தக்கூட இல்லை. எப்படி என் பிள்ளைகள் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் இப்படி உன் பையன் களை வாங்குறான், இப்படி இந்த மாதிரி பண்ணுறான், என் பிள்ளைய அடிச்சு விட்டுட்டான், என் பிள்ளைய அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவன் அடிச்சுவா பையனுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாள். சப்போர்ட்டாக வெளியே வச்சு சப்போர்ட்டாக பேசுவாள். பேசிட்டு உள்ளே வந்து பையனை சத்தம் போடுவாள், நீ இப்படிலாம் செய்யாத, இது அது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். சொன்னாலும் இவன் வெளியே வச்சு நம்ம அம்மா எதுவும் நம்மளால சத்தம் போட மாட்டாங்க அப்படின்னு இவனுக்கு ஒரு தைரியம் வந்துட்டு. தைரியம் வந்து என்ன பண்ணான், திரும்பவும் அதே பண்ண ஆரம்பித்தான். அதே பண்ண ஆரம்பித்தா ரொம்ப போயிட்டுருக்கு. அவன் எல்லாம் எப்போ பார்த்தாலும் குடிக்கும் கும்மாளமாக தான் இருப்பான். ஒரு நேரமும் நிதானமாகவே இருக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே பண்ண முடியல, பிள்ளைய ஒன்றும் பண்ண முடியல. அடுத்தவங்க நம்மளை அசிங்கமாக நினச்சிருவாங்களோன்ட்டு வெக்கப்பட்டு பையன் பண்ணுற தப்பெல்லாம் மறைச்சிட்டு இருக்கா. அப்போ பக்கத்து வீட்லேயும் அதே மாதிரி ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் வந்திருக்கு. விசேஷம் வந்தால் ஆட்கள் சரியான கூட்டம். விசேஷம் வந்திருக்கு. அந்த விஷயத்துக்கு எல்லோரும் இவன் அம்மையும் போயிருக்கா, எல்லோரும் போயிருக்காவ. இவனும் போகிறான். போனாக்கா நினச்சிவான் அங்கே கல்யாண வீடுன்னு கல்யாண வீட்டில் நடக்கு. கல்யாண வீட்டில் எல்லோரும் போயிருக்காவ, இவனும் போயிருக்கான். போனால் அங்கே அவங்களுக்குள்ளே ஒருத்தர் கொடுத்து சண்டை வருது. இவன் என்ன செய்கிறான், என் ஊருக்குள்ளே வந்து இப்படி இங்கே பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிச்சிடுவான் எல்லாரையும். அப்போ அது என்ன ஏதுன்னு நியாயம் கேட்க மாட்டான், அடிச்சு விடுவான். அப்போ உன் பையன் இப்படி பண்ணுறான், இப்படி வந்து எதுக்கு அடித்தான், எங்கள் குடும்ப பிரச்சனை, எங்கேயோ உன் பையன் வந்து எதுக்கு அடித்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மாக்காரி சொல்லுவாள், உங்கள் நன்மைக்காக தான் அடித்தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி
பையனுக்கு சாப்பாடு பண்ணிடுவாள். பண்ணி வந்துடுவாள். கடைசியில் என்ன பண்ணுறவ, என்ன பையனை அவள் திருத்துறாளா இல்லை இப்படி தான் வளர்க்கலாங்கிறத நாளைக்கு பார்ப்போம். சரியா? சரி.